வாவ், பிரமாதமா இருக்கு. என்ன ஒரு சொகுசு. அரசரே, உங்களோட சீட்ல அந்த குண்ட உட்கார்ந்திருக்கான் பாருங்க. நான் அவங்கிட்ட போய் உங்களை பத்தி எடுத்து சொல்றேன். நீங்க ராஜ வம்சத்துல பிறந்தவருங்கிறத சொல்றேன். அதோட அந்த சீட்டு உங்களோடதுங்கிறதையும் சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. சார், உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லுங்க. நீ கொடுத்தா நான் வேண்டாம் சொல்ல போற. சமோசாவும் டீயும் கொடு. இங்க சமோசா எல்லாம் கிடையாது சார். என்னது சமோசா இந்த இடத்துல இல்லையா? எனக்கு சமோசா வேணும், சமோசா வேணும். நீ மட்டும் சமோசா கொடுக்கலனா இந்த ஃளைட் டயருக்கு கீழே படுத்துக்கிட்டு நான் உண்ணாவிரதம் இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஃளைட் எடுக்கிறீங்கன்னு பாக்குறேன். ஏ மோட்டோ, இந்த ஃப்ளைட்ல நம்ம பறக்கிறதுக்கு வாய்ப்பே லக்கி டிரா மூலமா தான் கிடைச்சது. இந்த ஃப்ளைட்ல 2 நாள் இரவும் 2 நாள் பகலும் நாம தங்கிக்கலாம். சாப்பிடுறதும் தங்குறதும் ஃப்ரீ தானே. தேவையில்லாம அவங்க கூட சண்டை எல்லாம் போடாத. அவங்க என்ன தராங்களோ அதை சாப்பிட்டுட்டு அமைதியா இரு மோட்டோ. சமோசா இல்லாத ஃளைட்ல இந்த மோட்டோ ஏறானா அது அவனுக்கு கௌரவம் குறைச்சல். சமோசா கிடைச்சா எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குமே. அட கடவுளே, இவர் நஜப்கட்டோட ராஜா வச்சே. சார் சார், முதல் வரிசையில இருக்கிறவரு நஜப்கட்டோட ராஜா. அவரு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. சாப்பிடறதுக்கு அவருக்கு சமோசா கிடைக்கலன்னா நம்ம ஏர்லைன்ஸை மூடிடுவாரா? நீ என்ன சொல்ற? அவரு ரொம்ப பவர்ஃபுல் ராஜா வச்சே. ஹலோ, நான் சார்லி பேசுறேன் 5767ல இருந்து. எனக்கு உடனே சமோசா வேணும். அப்புறம் ஏகப்பட்ட சமோசா வேணும். அதுவும் சூடா வேணும், சீக்கிரம் வேணும். டக்குன்னு எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. ஓவர் அண்ட் அவுட். உங்களுடைய ஃபாஸ்ட் டெலிவரிக்கு ரொம்ப நன்றி. இருங்க, இப்ப வந்துடுறேன். சார், நீங்க கேட்ட சமோசா, உங்களுக்கு பிடிச்ச சூடான சமோசா ரெடி. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா யானை பசிக்கு சோள போரி மாதிரி ஒரே ஒரு சமோசா வந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு கையில இருக்கிற தட்டை மொத்தமா இங்க வை. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கும் சாப்பிட ஒரு சமோசா கிடைக்குமா? போய் பேசாம உட்காரியா. ராஜா சமோசா சாப்பிடுறாரு, டிஸ்டர்ப் பண்ணாத. நாங்க இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டோம். ஃப்ளைட்ல பாம்பு வச்சிருக்கோம். ரிமோட் கண்ட்ரோல் என் கையில வச்சிருக்கேன். மகாராஜா சமோசா சாப்பிடுறாருன்னு சொல்றேன்ல, பேசாம உட்காரு. ஏமா, நான் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிருக்கேன்மா. சொல்றது புரியலையா உனக்கு? நான் சொல்றது உன் காதுல விழலையா? நான் சொன்னேன்ல உட்காருன்னு. மகாராஜா சமோசா சாப்பிடுறாரு, அப்புறமா எதா இருந்தாலும் பேசு. எக்ஸ்கியூஸ் மீ, அவன் என்ன சொல்றான்றது முதல்ல நீங்க கவனமா கேளுங்க. அப்புறம் ராஜா அவன் இல்ல, நான் தான். என்ன அப்படின்னா இந்த ஆளு யாரு? அந்த மகாமரனை விட நான் சொல்றதை ஏன் நீ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிற? என்ன பார்த்தா பிக்னிக் வந்த மாதிரி தெரியுதா? நான் ஒரு டெரரிஸ்ட். இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி பாம்பு வச்சிருக்கேன். ஆமா மோட்டோ, சீக்கிரம் ஏதாவது செய் மோட்டோ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? அடியே ஏதாவது சொல்லு. ஐடியா, அவன் கையில இருக்கிற ரிமோட்டை பிடிக்கிட்டு ஓடி போயிடலாம் மோட்டோ. ஆனா போறது வீணா போன மாட்டேயா. ஹலோ, glad to meet you. என் பேரு மோட்டு. இது என்னுடைய நண்பன் பத்துலு. உங்க பேரு என்ன சொல்லவே இல்லையே. நான் ஷேக் ஹேண்ட் கொடுக்க வரலடா. என் ரிமோட்டை குடுங்கடா. டேய் குடுறா. எடுத்துட்டு போடா. சரியா சேவிங் பண்ணாதவனே. அந்த ரிமோட்ல நான் மேக்னெட்டை வச்சிருக்கேன். நீ எவ்வளவு தூரம் தூக்கி அடிச்சாலும் சரி, அது சுத்திக்கிட்டு வந்து அந்த ஃப்ளைட்ல கபால்னு ஒட்டிக்குண்டா. பார்த்தா விடக்கூடாது மோட்டோ. எடு மோட்டோ, சீக்கிரம். அதே ஒழுங்கா அந்த ரிமோட் கண்ட்ரோலை என்கிட்ட கொடுத்துருங்கடா. தெரியாதனமா அதுல இருக்கிற பட்டன் அமுத்துனீங்க, ஃப்ளைட் வெடிச்சு சதறிடும். இங்கதான் எழுத்தாவா? அழுத்திட்டேன். ஆஹா, பாட்டு பிரமாதமா இருக்கு. டேய், ஏன்டா அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆகிட்டு இருக்க? ஒழுங்கா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா. இல்லாட்டி ஃப்ளைட் வெடிச்சு சதறிடும். சொல்றது கேளு. இரு.
ஒழுங்கா அந்த ரிமோட்டை கொடுங்கடா டேய். எந்த காரணத்தை கொண்டு கையை விட்டுறாத மோட்டோ. நானா விட மாட்டேன் பத்துலு. ஆனா காத்து வேகமா அடிக்குது. கடவுளே எங்களை காப்பாத்துங்க. ரிமோட்டை கொடு. ஏன்னா ஆனா போறது வீணா போட வேணாம். உனக்கு அறிவில்லையா? எந்த நேரத்துல வந்து கை கொடுத்து செகண்ட் கொடுக்கறேன். போடா. டேய் நான் ஹேண்ட் ஷேக் பண்ணலடா. உங்களை காப்பாத்துறேன். எனக்கு என்னோட ரிமோட் கண்ட்ரோல் வேணும். இவன் நல்லவனா கெட்டவனா? தேங்க்யூ அண்ணாச்சி, உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ. என்னடா தேங்க்யூ. இந்த ஃளைட்டை நான் ஹைஜாக் பண்ணிருக்கேன்டா. நான் தான்டா ரவுடி. நீங்க என்ன பார்த்து பயப்படணும். நான் தான்டா உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். முதல்ல பாம்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. எனக்கு என்னமோ இதுல பாம்பு வச்சிருக்கிற மாதிரியே தெரியல மோட்டோ. ஏன்டா என்ன சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? பாம்பு இருக்கிற இடத்த காட்டுற வாங்கடா. இந்தங்கடா ஐடியா. பைலட் டிரைவர் சார், இதுல தான் பாம்பு இருக்கு. அப்படியே தூக்கி வெளியில போட்டுருங்க சார். பாமா நீங்க என்ன சொல்றீங்க? ஜெய் ஹோ. பாம்பு வெளியே போயிடுச்சு. நாம தப்பிச்சிட்டோம். மனசு திடப்படுத்திக்க மோட்டோ. பைலட் மயங்கி வேந்துட்டாரு. இப்ப இந்த வண்டியை ஓட்ட யாருமே இல்ல மோட்டோ. இல்லப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா. பிளைட்ட சீக்கிரம் ஓட்டுங்க. நான் இப்பயே மேல பார்க்க விரும்பலப்பா. காப்பாத்துங்கப்பா. நீதான் பாம்பை வச்சு இந்த ஃளைட்டை வெடிக்க வைக்க பார்த்தல்ல. இப்ப பாம்பு இல்லாமலே இந்த ஃளைட் வெடிச்சு சதற போகுது. அது ஒரு டுபாக்குரு பாபாப்பா. ரிமோட் டுபாக்குரு தான்ப்பா. நான் தான்ப்பா ஒரிஜினல். காப்பாத்துங்கப்பா. யாராவது ஃளைட்டை ஓட்டுங்கோ ப்ளீஸ். காப்பாத்துக்கோ. மோட்டோ ஏதாவது செய் மோட்டோ. இந்த தீவிரவாதி அண்ணாச்சி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. இவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? உனக்கு ஞாபகம் இருக்கா மோட்டோ? ஒரு தடவை டாக்டர் ஜட்காவோட ஃளைட்டை நாம தானே ஓட்டணும். இந்த ஃளைட்டையும் நாமளே ஓட்டலாம் மோட்டோ. என்னடா ஃளைட் செங்குத்தா போகுது. நேரா இடம் மேல அனுப்புறீங்களா? ஃளைட்டை கீழே இறக்குங்கப்பா. கீழே இறக்குங்கப்பா. காப்பாத்துங்கப்பா. ஏன் இவர் கண்ணாடி கிட்ட வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு? பொக்கம் போடாதடா பொட்ட தலையா. இப்படியே போய் தண்ணிக்குள்ள விழுந்து அதுவும் கடவுள் கிட்ட போறதுக்கு உண்டான வழிதாயா. காப்பாத்துக்கடா ஃளைட்டை ஹைஜாக் பண்ண நினைச்சல, அதான் இப்படி இருக்கிற. சாரி சார். காலைல வேணாலும் விழுகிறேன் சார். இது ஒரு தடவை என்ன காப்பாத்துங்க சார். தப்பு பண்ண மாட்டேன் சார். ஃளைட்டை நான் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாரு. மோட்டோ பார்த்து சூதனமா ஓட்டு மோட்டோ. ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்ணு. சத்தம் மேல அமைதியா இருக்கு. வண்டியை இறக்கிட்டீங்களா? ஏதோ புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி தான் இருக்கு மோட்டோ. ஃளைட்டோட 2 இன்ஜினுமே ஆஃப் ஆயிடுச்சு மோட்டோ. அப்ப ஆப்புட்டேன். முட்டாள்தனமா பேசாத பத்துலு. ஃளைட் ஆட்டோமேட்டிக்கா பறக்குது. சொன்னா கேளு. ஃளைட்டை விட்டு போயிடு. புறா அது பாட்டு உக்காந்து போது. முதல்ல ஃளைட்டை கண்ட்ரோல் பண்ண மோட்டோ. நன்றி. உங்க கையில முத்தம் கொடுக்குறேன். நன்றி. இதை காப்பாத்திட்டீங்க. பாஷா பாய், ரொம்ப நன்றி பாய். ஐயா காப்பாத்திட்டீங்க. நான் ஜெயிச்சிட்டேன். எதுக்காக பயப்படுறீங்க? சிங்கம் நான் வந்துட்டேன்ல. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது இம்பாசிபிள். அடேங்கப்பா, முதல் முறையா நான் இந்த மாதிரி ஒரு பிளேனை பாக்குறேன். ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, கிராஷ் ஆயிடுச்சுன்னாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜனங்க பிக்னிக்கா என்ஜாய் பண்றாங்க. என்ன பண்றது சிங்கம் சார்? வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. எப்படி தண்ணியில சேஃபா இறக்கிட்ட பாத்தீங்களா? ஆமா.